இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் வேதனைகளிலும் உம்மிடம் வரும்பொழுது, உம்மிடத்திலே ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு விடுதலையும் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நீர் செய்கிற எல்லா செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார் என்று புனித பேதுரு மக்களை நோக்கி விளக்குகின்றார். இதோ அற்புதத்தை அனுபவித்த மக்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள். ஆனால் பேதுரு எவ்வாறு இறைவாக்கினர் வழியாக இந்த உலகத்தில் இயேசு வருவார் என்றும், ஆண்டவர் எவ்வாறு பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டு நமக்காக உயிரை கொடுத்தார் என்பதை பற்றி தெள்ளம் தெளிவாக விளக்குகின்றார். நாமும் இயேசுவில் நம்பிக்கை வைத்து வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து தனது அப்போஸ்தலர்களுக்கு தோன்றுகின்றார். இதோ ஆண்டவர் அவர்களை நோக்கி சொல்லுகின்றார், நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதையும், அவர்களோடு உணவருந்தி அவர் உயிரோடு உண்மையாக இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். மேலும் இயேசு கிறிஸ்து மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்று எழுதி உள்ளதை தெளிவுபடுத்துகின்றார். அதே போல அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவித்தார்கள். நாமும் இயேசுவில் நம்பிக்கை வைத்து நற்செய்தியாளர்களாக நம் சொல்லாலும் செயலாலும் மாறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.